இது மகிமை நேரம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புது வருடம், புது வாக்குறுதி, அதாவது புதிய வாக்குத்தத்த வசனங்களை எல்லாம் நாம் பெற்றிருப்போம். அதே போல ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் அழைத்து ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அந்த உடன்படிக்கை ஒரு நிபந்தனையோடு ஏற்படுகிறது. உடன்படிக்கை அப்படின்னாலே என்ன அப்படின்னா, நீ எனக்கு இதை செஞ்ச அப்படின்னா நான் உனக்கு இதை செய்வேன், நம்ம ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கையை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான். ஆதியாகமம் 12ஆவது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனத்தை வரை நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருக்கும், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாக்குறுதிகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுல பாருங்க, நிபந்தனையோடு ஒரு வாக்குறுதியை ஆண்டவர் கொடுக்கிறார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். எப்போ அப்படின்னா, நீ உன் இனத்தார ஜனத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போகும்போது உனக்கு இந்த வாக்குறுதியை, இந்த வாக்கு தத்தத்தை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இதை நம்ம ஆபிராமிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இதோடு கூட 7 ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதுல 4 ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்கே உரிய ஆசீர்வாதங்கள். 7வது ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமாக பூமியில் உள்ள ஜனங்களாகிய நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தின உண்டாக்கின ஒரு ஆசீர்வாதம். அதை குறித்து தான் நம்ம இந்த வாரத்துல தியானிக்க போகிறோம். நம்ம ஆராதனையில ஆண்டவர் நம்மளுக்கு இந்த புதிய வருடத்திலே ஒரு வாக்கு தத்தத்தை, அழகான ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் நம்மோடு ஏற்படுத்தி இருப்பார். நம்மள அந்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்ம பார்த்தவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, அதோடு ஒரு கட்டளை இருக்கும் அல்லது ஒரு நிபந்தனை இருக்கும். அதற்கு நாம் உட்பட்டு நடக்கும் பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு கிடைத்த முதலாவது ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். பாருங்க, தரிசனமாகிறார். இந்த ஆபிரகாம் ஆண்டவர் கொடுத்த நிபந்தனைக்கு கீழ்ப்படுகிறார். என்ன, தன்னுடைய தகப்பன் தான் வாழ்ந்து வந்த இடம், அந்த இடத்துலதான் அவரோட பிசினஸ் இருந்திருக்கும். எல்லாவற்றையும் விட்டு தன் ஜனத்தை விட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த ஜனத்தை விட்டு ஆண்டவர் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ வரணும்னு சொல்றாருல, அதுபடியே அவர் என்ன பண்றாரு, அந்த நிபந்தனைக்கு உட்பட்டவராக அந்த தேசத்துக்கு, ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்திற்கு உடனே கீழ்ப்படிந்து அவர் போகிறார். அப்படி இருக்கும்போது, நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, உடனே தரிசனமாகிறார். நம்ம ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், அதனாலதான் நம்மளுக்கு என்ன பண்றாரு, தரிசனமாகிறார். நீங்களும் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கட்டளை கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தரிசனமாக வல்லவராக இருக்கிறார். இந்த வருடத்துல உங்களுக்கு கூட வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வாக்கு பண்ணிருக்கிறான். ஆனா அதோடு சேர்ந்து ஏதோ ஒரு நிபந்தனை இருந்திருக்கணும். நீ ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். பாருங்க, யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். பாருங்க, நம்ம தேவனாகிய கர்த்தரையே நீங்க சேவிக்கும் போதுதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்க அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உங்களை விட்டு விலக்குவார். ஆயுசு நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன்னு ஒரு அழகான வாக்குத்தத்த வசனம் கிடைச்சிருக்கலாம். ஆனா அதுக்கு என்ன கட்டளை, என்ன நிபந்தனை இருக்கும், உன் தாயும் தகப்பனையும் நீ கனம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்ப அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும்னு சொல்லிட்டு அழகான ஒரு வாக்குறுதியை ஆண்டவர் பண்ணி இருக்கலாம். ஆனா எப்பொழுதும் நம்ம எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்படி எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருக்கும் பொழுதுதான் நித்திய மகிழ்ச்சி நம்ம தலையின் மேல் இருக்கும். பிரியமானவர்களே, நமக்கு ஆண்டவர் அருளிய வாக்குறுதியை வெறும் அப்ப ஆண்டவர் பங்குக்கு நம்ம ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவாரு. எப்போ ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பாருன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்த நிபந்தனைகளை நம்ம என்ன பண்ணணும், நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் நமக்கு அருளிய அந்த கட்டளைகளை நம்ம அதை நிறைவேற்ற தொடங்கும் போதுதான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியும். சும்மா இன்னும் ஆசீர்வதி
ஆசீர்வதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறதுல யூஸே இல்லை. சரியா? அப்போ இந்த ஆபிராம் பாருங்க, தன் தேசத்தை விட்டு தன் இனத்தை விட்டு எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலேயே தன் குடும்பத்தோடு அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த தனக்கு ஒபே பண்ணி பிரயாணம் பண்ண ஆரம்பிச்ச கீழ்ப்படிந்த அந்த ஆபிராமுக்கு தான் ஆண்டவர் தரிசனமாகிறார். தரிசனமாகி மீண்டும் சொல்றாரு, இந்த தேசத்தை நான் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறார். ஆபிராமை ஆசீர்வதித்த ஆபிராமுக்கு தரிசனமான தேவன் உங்களுக்கும் என்று சொல்லுகிறார், உங்களுக்கு தந்த அந்த உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன். எப்போ அப்படின்னா, நீங்க அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த உடன்படிக்கையின்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். ஏசப்பா, அந்த அருமையான புதிய வருடத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. அப்பா, ஆபிராமோடு நீங்க உடன்படிக்கை பண்ணினீங்க. அவங்க அந்த வாக்கை நீங்க தந்த அந்த வாக்கை நம்பி விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்த பொழுது நீங்க ஆசீர்வதித்து தரிசனமானீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இப்பொழுது கூட பிள்ளைகளுக்கு அருளிய பிள்ளைகளோடு ஏற்படுத்தியிருக்கிற ஒவ்வொரு உடன்படிக்கைகளுக்காகவும் நன்றி ஏசப்பா. அப்பா, பிள்ளைகள் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நீங்க பிள்ளைகளுக்கு தரிசனமாகி பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும். நீங்க அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. ஆமேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். மகிமை